வெல்கம் டு கிரியேட்டிவ் கோட் சேனல். இன்னைக்கு நாங்க பார்க்க போறது ஒரு கன் செய்வது எப்படி. ஆனா நம்ம எப்பவுமே ஒரு வீடியோ போட்டா அது ஒரே நாள்ல 2 வீடியோ போட்டோம்னா அது ஏனே தெரியல. சரியா ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்களை பார்க்கலாம். ஒரு பைப், அதுக்குள்ள ஃப்ரீயா போகிற மாதிரி இன்னொரு பைப்பு, அப்புறம் உங்களோட பைப்போட இந்த சின்ன பைப்போட ஸ்ட்ரென்த் இருக்கிற அளவு எனக்கு ரெண்டு ரப்பர் பேண்ட் கரெக்டா ஸ்ட்ரென்த் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி 2 ரப்பர் பேண்ட் எனக்கு. ஆனா உங்களுக்கு நீங்க அதிகமா யூஸ் பண்றதா இருந்தாலும் யூஸ் பண்ணுங்க. ஆனா சிங்கிள் ரப்பர் பேண்ட் மட்டும் யூஸ் பண்ணிடாதீங்க. ஆனா அது சீக்கிரமா டேமேஜ் ஆயிடும் சிங்கிள் ரப்பர் பேண்ட் யூஸ் பண்ணீங்கன்னா. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்பர்லே ரப்பர் பேண்டா 2 ரப்பர் பேண்டையும் ஒட்டுக்கா இப்படி வச்சு நூல் வச்சு டைப் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் நூல் போட்டு டைப் பண்ணிக்கிட்டேன். 2 ரப்பர் பேண்டையும் இப்படி இழுத்து தான் நம்ம விட போறோம். நண்பர்களே, அடுத்து இதோட வேலையை பார்க்கலாம். இதோட வேலை என்னன்னா, நாம இந்த இடத்துல ஸ்ட்ரைட்டா கட் பண்ணி அப்புறம் இந்த இடத்துல கொஞ்சோண்டு கட் பண்ணிக்கணும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இதையும் இந்த இடத்துல கர்வ் ஷேப்ல ட்ரையாங்கிள் ஆட்டா கட் பண்ணிக்கிட்டேன். அடுத்தது நம்மளோட பைப்பு. இந்த பெரிய பைப்புல விட்டு இந்த 2 ரப்பர் பேண்டையும் ஒட்டுக்கா வச்சு இப்படி வச்சு விடணும். இப்படி விடணும். எவ்வளோ அதிகமா தெரியுங்களோ அவ்வளோ டிஸ்டன்ஸ் போகும். நீங்களே பாருங்க, 2 ரப்பர் பேண்டுக்கு இவ்வளவு தூரம் போகுது. 4 ரப்பர் பேண்ட் கூட வைங்க, அது தப்பு இல்லை. ஆனா நீங்க ரப்பர் பேண்டை வைக்கிறத பொறுத்து லாங் போகும். பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.